இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்க திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் இந்திய ஊடகங்கள் துணை நிற்க வேண்டும். நாட்டில் இந்திய சமுதாயத்திற்காக மடானி அரசாங்கம் அதிகமான உதவிகள் திட்டங்களை அறிவிப்பதோடு அதனை செயல்படுத்தி கொண்டும் வருகின்றது. அந்த உதவி திட்டங்கள் குறித்து மக்களிடம் விரிவான செய்திகளையும் தகவல்களையும் கொண்டு சேர்க்கும் பணிகளை இந்திய ஊடகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்க திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் இந்திய ஊடகவியலாளர்கள் துணை நிற்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடக பிரபலங்களோடு நேற்று மாலை பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள மெட்ராஸ் பேக்கரி உணவகத்தில் ஒரு தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட போது பிரதமர் அதனை தெரிவித்தார். அதன் பின்னர் பிரிக்ஃபீல்ட்ஸில் போடப்பட்டிருந்த தீபாவளி கடைகளை பார்வையிட்ட அவர் பெருநாளின் தயார்நிலை பணிகளை நேரில் கண்டறிந்தார். மாலை மணி 4 அளவில் அங்கு வந்தடைந்த பிரதமரை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வரவேற்றார். கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அனைவருக்கும் பள்ளி பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு நாட்டின் கல்வித்துறையில் 5 முக்கிய கூறுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. மனநல சுகாதாரம், தடை செய்யப்பட்ட மற்றும் ஆபத்தான பொருட்களை பள்ளிக்கு கொண்டு வருவதை தடை செய்வது அவற்றில் அடங்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். அதை தவிர்த்து சமூக மற்றும் இனப்பெருக்க சுகாதார கல்வி, சிறார் பாதுகாப்பு கொள்கை, சிபிபி மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல், ஆதரவும் மற்றும் அதன் முக்கிய கூறுகளும் என்று ஃபட்லினா சிட்டேக் மேலும் குறிப்பிட்டார். மலேசியா முழுவதும் உள்ள 10,243 பள்ளிகளிலும் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் அனைத்து மாநில கல்வித்துறைகளும் மாவட்ட கல்வி அலுவலகங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் அதன் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலையீடு மற்றும் மன ஆரோக்கியத்தை வலுப்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும். குறிப்பாக சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவது ஆதரிக்கப்படும். கூடுதலாக சுகாதார அமைச்சு மற்றும் தொடர்புடைய துறைகளில் வியூக கூட்டாளர்கள் ஈடுபடுத்தப்படுவர் என்றார் அவர். நவம்பர் 29 சபா மாநில தேர்தல். 17வது சபா மாநில தேர்தல் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் நவம்பர் 15ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் ஹாரூன் தெரிவித்தார். நேற்று சபா கூட்டரசு அரசாங்க நிர்வாக வளாகத்தில் தமது தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் தேர்தல் மற்றும் வேட்புக்கான தேதிகள் முடிவு செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ ரம்லான் ஹாரூன் கூறினார். 17வது சபா மாநில தேர்தலுக்கான பல முக்கிய தேதிகளை தேர்தல் ஆணையம் பின்வருமாறு நிர்ணயித்துள்ளது. முதலாவது அக்டோபர் 16 அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் நவம்பர் 15 சனிக்கிழமை நடத்தப்படும். நவம்பர் 25ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும். பின்னர் வாக்களிப்பதற்கான நாள் நவம்பர் 29 ஆகும் என்றார் அவர். கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி வரை புதுப்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் கூடுதல் வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படும். இதனிடையே வாக்களிப்பு நாளில் 25 தேர்தல் அதிகாரிகள் மற்றும் 196 உதவி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் நியமித்திருப்பதாக ரம்லான் ஹாரூன் தெரிவித்தார். அதோடு தேர்தல் பிரச்சாரத்தை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் 86 தேர்தல் பிரச்சார அமலாக்க குழுக்களை நிறுவும் எனவும் அவர் கூறினார். பேரிடர் நிர்வகிப்பு தயார்நிலை பணிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். இவ்வாண்டிற்கான வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் மிதமானதாக இருக்கும் என்று தொடக்கக்கட்ட அறிக்கைகள் கூறினாலும் அதன் தயார்நிலை பணிகள் விரிவான ஒருங்கிணைப்பு மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும். மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா ஒத்துழைப்புடன் முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாகவும் வெள்ள நீர் உயர தொடங்குவதற்கு முன்னரே மக்களின் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் பொருட்டு வெள்ளப்பெருக்கு அதிகம் ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் வலியுறுத்தினார். அரசாங்கம் செய்யும் செயல்களை எவ்வளவு அல்லது எவ்வளவு குறைவாக செயல்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை முக்கியம் அல்ல, மாறாக இந்த பேரிடர் விவகாரத்தில் வேறுபட்ட அரசியல் நிறங்கள் இல்லாதபடி சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் முக்கியம் என்றார் அவர்.
மாணவியை கொலை செய்த மாணவனுக்கு கற்றலில் சிரமம் இருந்தது. பெடலிங் ஜெயாவில் உள்ள இடைநிலை பள்ளி ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை 16 வயது மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த மாணவனுக்கு கற்றல் குறைபாடு இருந்ததை பள்ளி தரப்பினர் முன்னதாக அறிந்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட அந்த 14 வயது மாணவனுக்கு மனநல பிரச்சினை இருப்பது பள்ளிக்கு முன்னதாக தெரியும் என கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சஷிலி கஹார் கூறினார். அந்த மனநிலையை பற்றி நான் கருத்து தெரிவிப்பது நியாயமற்றது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் போலீஸ் மனநல மருத்துவர்கள் அல்ல. எனவே நாம் சரியான நிபுணரை அணுக வேண்டும். உடல் ரீதியாக தற்போதைய நிலைமை பரவாயில்லை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து விசாரணையை பொறுத்தவரை அவர் தனது கற்றல் முறைகளை மேம்படுத்த ஒரு மாற்று ஆலோசனை செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. மாறாக அவரது மன ஆரோக்கியம் அல்லது ஆளும் அடிப்படையில் அல்ல என்றும் டத்தோ சஷிலி கஹார் கூறினார். நேற்று கிளான் ஜாலந்தெங்கு கிளானா லிட்டில் இந்தியாவில் தீபாவளி கடைகளை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார். பள்ளிகளில் அதிக எண்ணிக்கையிலான இன்ஃபுளுன்சா சம்பவங்கள் பதிவு. நாடு முழுவதும் சளி, காய்ச்சல், இன்ஃபுளுன்சா தொற்று அதிகரித்து வரும் வேளையில் இவ்வாண்டு அத்தொற்றின் 41வது வாரத்தில் அதிக எண்ணிக்கையிலான சம்பவங்கள் பள்ளிகளில் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 39வது வாரத்திலிருந்து அந்நோய் தொற்று அதிகரித்திருப்பதாக அண்மைய தரவுகள் காட்டுகின்றன. 6 விழுக்காட்டிலிருந்து அதன் விகிதம் 40வது வாரத்தில் 7.4 விழுக்காடாகவும் 41வது வாரத்தில் 9.2 விழுக்காடாகவும் அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் இந்த நோய் தொற்று அல்லது பரவல் சுமார் 83 விழுக்காடு பள்ளிகளில் ஏற்படுகின்றது. 65.8 விழுக்காடு பள்ளிகள் மற்றும் 17 விழுக்காடு பாலர் பள்ளிகளாகும். இவை இரண்டும் பள்ளிகள் மற்றும் பாலர் பள்ளிகளில் 83 விழுக்காடு சம்பவங்களை ஏற்படுத்துகின்றன. எஞ்சியவை நிறுவனங்கள், கல்லூரிகள், பணியிடங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் நிகழ்கின்றன என்று டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் கூறினார். இருளுக்கும் மக்களின் மனதிற்கும் ஒளி தரும் திருநாளின் சிறப்பு. தீபாவளி கொண்டாட்டத்திற்கு இன்னும் சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளில் மக்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள லிட்டில் இந்தியாவில் பலகாரங்கள், புத்தாடை, அலங்கரிப்பு பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதில் பரபரப்பாக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த தருணத்தில் அவர்களின் தீபாவளி குறித்து நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தை தொடர்ந்து காண்போம். தீபாவளி இந்தியர்களின் பாரம்பரியமான பண்டிகை என்பதால் அதனை கொண்டாடுவதன் மூலம் மக்கள் தங்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தொடர்ந்து பாதுகாக்க முடிவதாக பொதுமக்களில் சிலர் கூறினர். அதன் முக்கியத்துவத்தை இளம் தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் சிலர் வலியுறுத்தினர். தீபாவளி என்பது வெறும் உணவு உண்பது மட்டுமல்ல, அது ஒரு சமயம், பண்பாடு, பாரம்பரியமாகும். காலையில் எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது, பூஜைகள் செய்வது, அதற்கு முதல் நாள் இறந்த முன்னோர்களுக்கு ஒளி ஏற்றுவது போன்ற செயல்களை நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றார் பி. ஆனந்த சர்மா. மேலும் குழந்தையாய் இருக்கும்போது அனைத்து தீபாவளி ஏற்பாடுகளும் பெற்றோர்கள் நமக்கு செய்வர். ஆனால் வளர்ந்து பெரியவர் ஆனதும் நான் இந்த தீபாவளி ஏற்பாடுகளை செய்து என் கணவரிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்றார் துர்காஷினி விஜயன். மாணவி பாலியல் வன்கொடுமை, 2 மாணவர்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். 2 வாரங்களுக்கு முன்பு அலோர்காஜாவில் உள்ள பள்ளி ஒன்றில் 3ஆம் படிவ மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 4 மாணவர்களில் 2 மீது நேற்று அலோர்காஜா சிறார் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. கூட்டு பாலியல் பலாத்காரம், இயற்கைக்கு எதிரான பாலியல் உறவு மற்றும் உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளை எஸ்பிஎம் தேர்வு எழுதவிருக்கும் 17 வயதுடைய அவ்விரு மாணவர்களும் எதிர்கொள்கின்றனர். எனினும் குற்றம் சாட்டப்பட்ட 2வரில் ஒருவர் மட்டுமே 3 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்ட நிலையில் மற்றொருவர் அவற்றை மறுத்து விசாரணை கோரினார். 15 வயது மாணவியை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்தின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அல்லது அதிகபட்சம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 375B கீழ் குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. இயற்கைக்கு எதிரான பாலியல் உறவை மேற்கொண்ட குற்றத்திற்காக அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் பிறம்படி விதிக்க வகை செய்யும் அதே சட்டம் செக்ஷன் 377B கீழ் 2வது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலா 7000 ரிங்கிட் ஜாமீன் தொகையில் மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோ ஷூ அவர் அவ்விருவரையும் விடுவித்தார்.
கோலாலங்காட் புயல் தற்காலிக நிவாரண மையத்தில் 18 பேர் தஞ்சம். ஸ்லாங்கூர் கோலாலங்காட்டின் கம்போங் மீரான் பகுதியில் புதன்கிழமை புயல் காற்று தாக்கியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களை சேர்ந்த 18 பேரை தங்க வைப்பதற்கு PBS எனும் தற்காலிக நிவாரண மையம் திறக்கப்பட்டுள்ளது. மாலை மணி 4:15 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் 5 பள்ளிகள், ஒரு மண்டபம் மற்றும் சுமார் 40 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்மால் ரிசால் ரட்சி தெரிவித்தார். சிஜங்கான் ஜயா இடைநிலைப் பள்ளி, சிஜங்கான் தயா தேசிய பள்ளி, கம்போங் மேடாங் தேசிய பள்ளி மற்றும் கம்போங் மேடாங் ஆரம்ப சமய பள்ளி ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்மல் ரிசால் ரட்சி கூறினார். மேலும் ஜாலான் தஞ்சோங் தேசிய பள்ளி, சிஜங்கான் சட்டமன்ற ஒருங்கிணைப்பு அலுவலகம், பத்து 9 வீடமைப்பு பகுதி உட்பட தாமன் சிஜங்கான் தேசிய தொழில்துறை பகுதிகளும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவர்களில் 5 மட்டும் தெலுக் பங்லிமா காராங் சுகாதார சிகிச்சையகத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.